எனது கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பித்து 11வது வருஷம் என்று மிக நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பல பிரச்சனை இருக்கு. இந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்க நான் நிமிர்ந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களால தான் என்னுடைய கூட்டணி யாரு கூடனா உங்களோட தெய்வத்தோடைய மக்களோட அந்த தெய்வம் தான் மக்களோட ரூபத்தில் வரும். 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி தம்பட்ட அடிச்சுக்கிறீங்களே, உடனே வந்துற போது 2 லட்சம் கோடி, ஏதோ 2 லட்சம் கோடி, சுமார் 2 லட்சம் கோடி உடனே வந்துற போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நான் உள்கட்டமைப்புன்னு சொல்றேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதை சொல்லுவாங்களே, அதை நீங்க இது வரைக்கும் அமைச்சிருக்கீங்களா? ஏன்னா இவங்க தொழில் வளர்ச்சியில பீகாருக்கு கடைசி கீழே வந்துருச்சு. நம்மள முதல்ல யாரு கொண்டு வந்து 4.5 வருஷமாக நீங்க போராட கடைசி 6 மாசம் போராடுறீங்க. எதற்காக? கவுல் ஒருத்தர் பேசுறாரு, நான் ஒரு தடவை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் நோட்டீஸ் அனுப்ப உடனே பதில் ஒரு அரசு கிட்ட இருக்கு. ஒரு தடவை 100 தடவை நோட்டீஸ் அனுப்பிட்டு ஒரு தடவை கூட பதில் வரவே மாட்டேங்குது. நான் சொல்லல, கவுலுங்கிற அவரு உயர்நீதிமன்ற ஜட்ஜி சொல்றாருன்னு பார்த்து அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இந்த நீதித்துறை. எங்க பார்த்தாலும் நீங்க பொதுமக்களை கேட்டு பாருங்க, நீதித்துறை சேர்ந்தவங்க சொல்றாங்க. டெலிபோன் போய் சென்றிருக்கு அதிமுக தொடரணிக்கு பசங்க. அதிமுக என் கட்சி தனிங்கிற பேசுறது இன்னமே என்கிட்ட இருக்கு. அதிகாரப்பூர்வமா எங்க அம்மாவும் சொல்லட்டும், இவரும் சோவும் பேசுறது என்கிட்ட இருக்கு. ஆர் ஜெயலலிதா அவரும் சோ என் கட்சிக்காரங்க தொடரணிக்கு பசங்கன்னு பேசுறது. ஆனா அந்த அம்மாவை பார்த்தா உங்களை யோகாசனம் பயிற்சியில காசுதான், காசை கொடுத்து எப்படி நீ மக்களை வழக்கு வாங்குறதெல்லாம் இதற்கு முன்னாடி இருந்த காலங்கள் மக்கள் முடித்துக் கொண்டார்கள், விழித்துக் கொண்டார்கள் என்பதை தெளிவாக சொல்கிறேன். ஏன் இது திரும்ப சொல்லணும்? 2016 தேசிய முற்போக்கு திராவிட கழக ஆட்சி தான் இருக்கும் என்னை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். 2016 எங்க ஆட்சி? இது ஆணவமான பதில் உண்மையான ஆட்சி. யாருடன் கூட்டணி? அடுத்து யாரோட கூட்டணி சோஃபார் இது பேர். அதாவது எவ்வளவு காலங்கள் இருக்கு. ஏனென்றால் அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவுடன் நேரு என்ன சொன்னாங்க, 1 வாரம் அரசியலில் 1 வாரம் என்பது அதிக நேரம் இருக்கு, அதிக தூரம். இந்த கோவை மடத்தில் அவிநாசி திக்கணவு திட்டங்கள் கொண்டு வர 2006 என்ன ஆச்சு என்பதுதான் இங்க. அதே மாதிரிதான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் கோவில் வந்தாலும் மோனோ ட்ரெயின் வர்றாங்க. 4 வருஷம் ஆச்சு மோனங்கன்னு முன்ன மாதிரி ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சது தமிழ்நாடு மக்களை நீங்க எட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எட்டி ஒதுக்கிற காலம் கொடுக்கும். அனைவருக்கும் நன்றி.